காஞ்சிபுரம் அடுத்த ஏகனாம்பேட்டையைச் சேர்ந்த சுமதி வயது 23. இவருக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இவர் தனியார் நிறுவனத்தில் பணி செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை சுமார் 7 மணி அளவில் கருக்குப்பேட்டையில் உள்ள கடைக்கு பொருட்களை வாங்கிக் கொண்டு தனது வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பகுதியில் வீதியின் ஓரத்தில் இருளில் அமர்ந்திருந்த கோனேரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நண்பர்களான 4 இளைஞர்கள் அவரை கிண்டல் செய்து பின்தொடர்ந்துள்ளனர். இதில் பயந்து போன சுமதி வேக வேகமாக அங்கிருந்து சென்றுள்ளார். அப்போது அந்த கும்பலில் இருந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி கொலை வழக்கில் தொடர்புடைய ரங்கா 23 என்ற வாலிபர் சுமதியை கடித்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவனுக்கு இன்னுத மற்றொரு சரித்திர பதிவேடு குற்றவாளியான சக்தி என்ற சதீஷ்குமார், சந்திரசேகர், வெங்கட் ஆகியோரும் சேர்ந்து அப்பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்ததாக கூறப்படுகிறது. அங்கிருந்து தப்பி ஓடிய அந்த பெண் சுமதி. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் காவல் விஜயலட்சுமிக்கு புகார் தெரிவித்துள்ளனர். சுமதி அளித்த புகாரின் பேரில் கோனேரிக்குப்பம் பகுதியில் பதுங்கியிருந்த ரங்கா, சக்தி என்ற சதீஷ்குமார், சந்திரசேகர் ஆகிய 3 இளைஞர்களையும் போலீசார் கைது செய்தனர். அவர்கள் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். முன்னதாக போலீஸ் கைது செய்யும் போது தப்பி ஓட முயன்றதில் சரித்திர பதிவேடு குற்றவாளியான ரங்கா மற்றும் சக்தி என்ற சதீஷ்குமார் இருவருக்கும் எலும்பு முறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. குற்றவாளிகளை குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் அவர்கள் 4 பேர் மீதும் 87, 76, 351, 64, 62, BNS 4 ஆகிய பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இதில் சம்பந்தப்பட்ட வெங்கட் என்ற இளைஞர் தலைமறைவாக உள்ளதால் போலீசார் அவரை வலை வீசி தேடி வருகிறது. எப்போதுமே அதிக மக்கள் நடமாட்டம் உள்ள கருக்குப்பேட்டை பகுதியில் ஒரு இளம்பெண் 4 இளைஞர்களால் கேலி கிண்டல் செய்து அவரை பாலியல் பலாத்காரத்துக்கு முயற்சித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெளியில் நடமாடவே அச்சமாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர்.